அடுத்தது யூனிட் நம்பர் 2 டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங். டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங்னா when accounts are finalized, department trading account, department trading and profit and loss account is prepared in columnar form of the find out gross profit and net profit on each department. When accounts are finalized, department trading account and profit and loss account is prepared in columnar form of the find gross profit and net profit of each department. A general profit and loss account is also prepared to find out overall profit or loss of the firm. The balance sheet is a common and show the position of the business as a whole. Departmental accounting now as a FIFO ஸ்டடியில் ஃபைனல் அக்கௌண்ட் பார்த்துருப்போம். ஃபைனல் அக்கௌண்ட்னா என்ன போட்டிருப்போம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் பே அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஃபைனல் அக்கௌண்ட்டும் அண்ட் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் ஒரே சேம், போத் ஆர் சேம். என்ன போத் ஆர் சேம்னா ஃபைனல் அக்கௌண்ட்டும் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் ஒரே சேம். ஃபைனல் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம், நெக்ஸ்ட்டு பி அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம், நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிப்போம். அதே சேம் தான் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயும் ஃபைனல் அக்கௌண்ட், இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், பி அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு பி அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுக்கணும்னா ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு தனிநபர் மட்டுமே கண்டுபிடிக்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட். ஒரு பர்சன் மட்டுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் அவர் கண்டுபிடிச்சி போடுறாரு. ஆனால் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு ஒன்று அல்லது இரண்டு நபர்கள் சேர்ந்து பண்ணுறது, ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று நபர்கள் சேர்ந்து பண்ணுறது தான் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங். ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங். அந்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது, ஃபார்முலா இருக்குது. என்னென்ன சொல்ல வரேன்னாக்கா, எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எது பேசிஸ் ஆஃப் அப்ராய்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும், இந்தந்த எக்ஸ்பென்சஸ்க்கு என்னென்ன பேசிஸ் ஆஃப் அப்ராய்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும், எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கு பேசிஸ் ஆஃப் அப்ராய்ட்மெண்ட் எது கண்டுபிடிக்கின்ற வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் லைக் சேல்ஸ், கமிஷன், சேல்ஸ்மேன், சேலரி, advertisement, bad debtors, carriage outputs. Selling expenses like sales commission, salesman, salary, advertisement, bad debtors, carriage outputs, etc. அது எல்லாமே எது அப்ராய்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸ் ரேஷியோ ஆர் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆஃப் த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இன் கேன் பி த ரேஷியோ சேல்ஸ் வேல்யூ ஆஃப் சேல்ஸ் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு rent and tax, repairs to building, maintenance of building, insurance department, etc. இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எதில் அப்ராய்ட் பண்ணணுனாக்கா ஃப்ளோர் ஏரியா ஆர் ஸ்பேஸ் ஆக்குபைட் ஈச் டிபார்ட்மெண்ட். தேர்ட் ஒன் depreciation of fixed asset like furniture, fixtures, machinery, fire insurance, repairs on such asset. Depreciation of fixed asset like furniture, fixtures, machinery, fire insurance, repairs on asset. இதெல்லாம் எதில் கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் ஈச் asset டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், வேல்யூ ஆஃப் ஈச் asset பை டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிரித்து கொடுக்க போகிறோம். அடுத்தது லைட்டிங் வந்தோன்னா லைட் பாயிண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இஃப் திஸ் நாட் அவைலபிள் ஃப்ளோர் ஏரியா ஆக்குபைட். லைட்டிங் எதில் கண்டுபிடிக்க போகிறோம்னா light points in the department if it is not available floor area occupied. அடுத்தது பவர் பார்க்க போகிறோம். A consumption as per matter otherwise hours power of the machines and working time hours or days. பவர் எதில் கண்டுபிடிக்கணும்னா the consumption as per otherwise hours power of the machines and the working time in the hours or days. Carriage inwards, purchase of value, workmen's and welfare expenses. அது எது கண்டுபிடிக்கணும்னா number of workers and each department. The workmen, the consumptions, insurance, ESI, fee of etc. payable by employer. Wages of each department. The factory manager salary, factory manager of salary,
time devoted each department, the premium for loss or profit at insurance, premium for loss or profit insurance, profit of each department in the previous year. திரும்ப சொல்கிறோம். Selling expenses like sales commission, salesman salary, advertisement, bad debtors, carriage outwards. இதில் வேர்ட்ஸ் வந்தால் எதில் அப்ராய்ட்மெண்ட் கண்டுபிடிக்குன்னா சேல்ஸ் ரேஷியோ ஆர் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். இட் கேன் பி த ரேஷியோ சேல்ஸ் வேல்யூ ஆஃப் சேல்ஸ் குவான்டிட்டி. செகண்ட், ரெண்ட் அண்ட் டேக்ஸ், ரிப்பேர்ஸ் பில்டிங், மெயின்டெனன்சி ஆஃப் த பில்டிங் இன்சூரன்ஸ், டெப்ரிசியேஷன். இதில் வேர்ட்ஸ்லாம் வந்தால் ஃப்ளோர் ஏரியாவில் ஆக்குபையில் கண்டுபிடிக்கணும். அது டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபிக்ஸட்ஸ்னு வந்தாக்கா வேல்யூ ஆஃப் ஈச் அசட்டில் கண்டுபிடிச்சி போடணும். லைட்டிங்னா லைட் பாயிண்ட்ஸ் ஈச் டிபார்ட்மெண்ட் ஆர் ஃப்ளோர் ஏரியா. பவர்ன்றது the consumption as per matter, otherwise the hours power or the working the time hours or day. Carriage inverse-னா purchase value கண்டுபிடிச்சி போடணும். Workmen's or welfare expense-னா number of workers-ல கண்டுபிடிச்சி போடணும். And workman consumption in employees, ESA, PF etc. payable by employer-னா wages of each department. The factory manager salary-னா time devoted. The factory manager salary-னா time devoted each department. The premium for loss, the profit insurance-னா profit at each department in the previous year. எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எந்தெந்த பேஸ் ஆஃப் அப்ராய்மெண்ட் கண்டுபிடிச்சி போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெப்ரிஷன் கொடுக்குறேன்னா டெப்ரிஷியேஷன் எதில் வந்து உருவாகும்? ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினில் டெப்ரிஷன் எதுன்னு பிடிச்சோம். டெப்ரிஷன் ஆகுதுன்னா என்னது வேல்யூ ஆஃப் அசட்டில் தான் நம்ம டெப்ரிஷன் உருவாகும். அப்படி நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு லைட்டிங்னா லைட் பேன்ஸில் உருவாகும். பவர்ன்றது ஏர்ஸ் பவரில் கண்டுபிடிக்கலாம். அது போல் போகணும். எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கு அந்தந்த அப்ராப்ரேஷன் மூலிமா கண்டுபிடிச்சி போகணும். இந்த கொஷின் கொடுத்துருவான். இந்த டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்தளவு அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருவான். அந்தந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம என்னென்ன பேஸ் ஆஃப் அப்ராப்ரேஷன் மூலிமா கண்டுபிடிச்சி போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்குமே ரேஷியோ கொடுத்துருக்க மாட்டான். அந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சி போகணுன்னா அவன் கொடுத்துக்கிற அமௌண்ட்டு கூட என்ன பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேரேஜ் இன்வெர்ஸ் கொடுத்துருப்பான். அந்த கேரேஜ் இன்வெர்ஸுக்கு ரேஷியோ கொடுத்துருக்க மாட்டான். அப்போ கேரேஜ் இன்வெர்ஸ் நம்ம எதில் கண்டுபிடிச்சி போகணும்? பர்ச்சேஸ் ஆஃப் வேலில் கண்டுபிடிச்சி போகணும். அந்த பர்ச்சேஸ் ஆஃப் வேலில் போய் ரேஷியோ மூலிமா கண்டுபிடிச்சி போட்டு அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு பேஸ் ஆஃப் அப்ராப்ரேஷன் கண்டுபிடிச்சி போகணும். டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சி போடணும், P&L லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சி போடணும், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சி போடணும். டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவு 1 அல்லது 2 நபர்கள் சேர்ந்து குழுக்களாக பண்ணுறது டிபார்ட்மெண்டல். அது ABCR அதுபோல் நேம் வச்சு ஒரு 3 நபர்கள் 2 நபர்கள் சேர்ந்து பண்ணுறது தான் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்.